கைலை மலை மேலே உச்சியில் என்ன இருக்குன்னு தெரியாது. கைலை மலையை பற்றி உங்களால் எந்த ஆய்வுகளும் செய்ய முடியாது. அதே போல தான் இந்த 7 ஆதாரத்தை எவனும் தொட்டதோ, 7 ஆதாரத்தை கடந்து போய் ஒருத்தன் அமர்ந்ததே கிடையாது. அமர்ந்தவர்களுடைய எங்கேயாவது சின்ன சின்ன குறிப்புகளை மட்டுமே தமிழ்நாடுகள்லையும் இந்தியாவிலையும் குரலாக, படிப்பாக, போதனையாக, கிளாஸாக ஒலிக்கப்படுகிறது ஒழிய அதை நிஜமாக அந்த உண்மை தத்துவமாக இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த ஆசையை, இந்த மாதிரி சூழலை திறந்ததுனால தான் அந்த மாதிரி கைலை மலையோடைய அந்த சூழல் எனக்குள்ள ஒரு சூழலை பார்க்கறதுக்காக இருந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நீங்கள் இந்த சதுரகிரி மலையை ஏறினீங்கன்னா அங்கே சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம்னு லிங்கம் இருக்கும். நீங்கள் வெள்ளையங்கிரி மலையில் ஏறினீங்கன்னா அங்கே ஒரு லிங்கம் இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் பர்வத மலையை ஏறினீங்கன்னா அங்கே ஏதாவது ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த மலையை ஏறினாலும் ஏதோ ஒன்று இருக்கும். பழனி மலையை ஏறினீங்கன்னா அங்கே தண்டாயுதபாணி இருப்பார். கைலை மலையை எவனும் ஏறவும் முடியாது, அங்கே என்ன இருக்குன்னு தெரியாது. அதுதான் உங்கள் உடல். கைலை மலை இந்த உலகத்துக்கு காட்ட சொல்கிறது என்னன்னா, உங்கள் உடல் அப்படி தான். உங்கள் உடலில் இந்த கைலை மலையை பற்றி முழுசாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அப்போ அந்த உயர்ந்த காற்றுக்கு பேர் சிவன்னு வச்சாங்க. ஒரு காற்று தான். தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ உலகம் முழுக்க பெரிய துரதிர்ஷ்டம், பெரிய பாவம், பெரிய சாபம், ஒரு எண்ணில் அடங்காத சாபம், பாவம் என்னன்னா, சிவன்கிறது ஒரு காற்று. அந்த காற்றை என்னமோ நம்ம அண்ணன், நம்ம குரு, நம்ம கடவுள் என்னமோ இந்த மாதிரி சித்தரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சிவனை கொண்டு போய் என்னமோ நம்ம ரிலேட்டிவ் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது பெரிய துரதிர்ஷ்டம். ஒரு உயர்ந்த காற்றை அதோடைய ஒரிஜினலாக அது ஒரிஜினல், அது அப்படி தான் நம்ம சித்தரிக்கணும், அதை அப்படி தான் காட்டணும், அதை அப்படி தான் சொல்லணும். அதுக்கு உருவகப்படுத்தக்கூடாது. நீங்கள் 7 ஆதாரத்தை கடந்துறீங்கன்னா உங்கள் உருவத்தையே விட்டுருவீங்க. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.